இந்த திராவிட கழகம், திமுக, குறிப்பா திமுக இன்னைக்கு பாருங்க, இவர் மந்திரியா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இவர் மனுஷனானு பாக்கணும். நாங்க செந்தில் பாலாஜிய இதே ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா, அதிமுக இருக்கையில திடீர்னு நீங்க வந்து செலவு பண்ணி அவரை வந்து மனிதரில் புனிதரா மாத்திவிட்டார். மனிதரில் புனிதரா மாத்தினதுக்கு அப்புறம் அவருடைய கொள்ள அவருடைய ஊழல் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஊழலை, தன்னுடைய லஞ்ச லாவண்யங்களை, தன்னுடைய முறைகேடுகளை மறைப்பதற்கு பயன்படுத்திய அந்த போர்வை தான் ஈவேரா. அந்த போர்வைய அப்படியே பீச்சங்காலால நான் தள்ளி விட்டு அம்பலப்படுத்தி விட்டேன். அங்க இருந்த 8 பிள்ளைகளும், 8 நாம் தமிழர் பிள்ளைகளும் அந்த திமுக போத்திருந்த ஈவேராங்கக்கூடிய போர்வையை தன்னுடைய இடது காலால அப்படி திறந்து விட்டுட்டோம். அம்பலப்பட்டு போயிட்டாங்க. அதனால என்ன செய்யறது தெரியாம கதறாங்க. தனி மனித தாக்குதல் செய்யறாங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிர்ப்பவர்களை வந்து பழனி பாபா இஸ்லாமிய சமூகத்துல மாபெரும் ஒரு ஆளுமையாக இருந்துட்டு போனது பெரியவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் பெரியாரை எதிர்க்கிறார்களோ, அம்பேத்கரை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் யாருன்னு சொன்னாரு. நீங்க எங்க இருக்கீங்க இப்ப சொல்லுங்க. இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஒரு மாபெரும் தலைவர் அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் எதிர்க்கிறவர்களை அம்பலப்படுத்த அவங்க RSS பின்னணியில இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. நீங்க இப்ப பெரியாரை இவ்வளவு எதிர்க்கிறீங்களே, யாரோட பின்னணியில இருக்கீங்க? நாங்க யாரு பின்னணியில இருக்கோம், யாருக்கு முன்னணியில இருக்கோங்கிறதெல்லாம் இல்லைங்கப்பா. நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? அவர் வந்து சொன்னது உண்மை, 100 விழுக்காடு உண்மை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல முதல் 10 ஆண்டோ இல்ல முதல் 50 ஆண்டோ அவன் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு மேலோட்டமான முடிவு. இறக்கும் தருவாயில அவன் வாழ்க்கையை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் அவன் என்ன நிலைப்பாடுல இருக்கிறானோ அதுதான் அவனுடைய உண்மையான நிலைப்பாடு. அதுதான் அவனோட உண்மையான நிலைப்பாடு. ஆரம்பத்துல பெரியார் ஐயா, ஈவேரா ஐயா வந்து வாழக்கூடிய நேரத்துல அவர் இறந்து போகும்போதெல்லாம் வந்து பழனி பாபா கிட்டத்தட்ட ஒரு 23-24 வயசு தான் இருந்திருக்கும். அப்போ அவருக்கு ஒரு பெரிய முதிர்ச்சி இல்லை. அவருக்கு என்ன தெரிஞ்சோ அதுதான் அவர் மீதி காலத்துல பேசிட்டு இருந்தாரு. அப்புறமா நாங்கள் படிச்ச மாதிரி டீப் டைவ் இன்டு ஈவேரா போனதுக்கு அப்புறம் தான் இது சாக்கடைன்னு தெரிஞ்சிருச்சு. தெரியும். அப்புறம் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க?